அனைவருக்கும் வணக்கம். அனுபவதர்ஷனோட தெரியுமா இங்கிலீஷ் உங்களுக்கு அப்படின்ற இந்த பக்கத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால ஃப்ரைடே ஃபவுண்டேஷன், அதாவது பேசிக், ரொம்ப பேசிக்காக இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃப்ரைடே ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதை நான் போட்டுட்ருக்கேன். ஃப்ரைடே ஏதாவது ஒரு பேசிக்காக என்ன குழந்தைங்களுக்கு ஒரு வரிசையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்றது தான் இந்த பகுதிக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கேமாக கூட இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பண்ணி பாருங்க. ஸோ வந்து இப்போ பகுதிக்குள்ளே போயிடலாம். லெட்டர்ஸ் தான் வந்து வேர்ட்ஸாக வருது. போன தடவை நம்ம லெட்டர்ஸு வேர்ட்ஸ் ஏஇஐஓயு தான் வந்து வவல்ஸு, மற்ற எல்லாம் வந்து கான்சனன்ஸ் வேர்ட்ஸு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அது தவிர வந்து மேக் நியூ வேர்ட்ஸுன்னெலாம் விளையாண்டோம். ஒரு பிக்சரை பார்த்து பிக்சரை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எப்படி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வேர்ட்ஸ் நிறைய சேர்ந்தால் தான் சென்டென்சஸ் உருவாகுது. முதல்ல அந்த வேர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் இஸ் அ வேர்ட் ஆடட் ஃபர்ஸ்ட்லி. ப்ரிஃபிக்ஸ்ன்றதும் ஒரு சின்ன இந்த மாதிரி இருக்கும். ஆர்இ, யூஎன், பிஆர்இ, டிஸ், இம், நான், மிஸ் அப்படின்னு இதுவும் ஒரு சின்ன ஒரு வேர்ட்லேயே இது வந்து ஆட் ஆகிருக்கும். எப்போ எங்கே ஆட் ஆகிருக்கும்? இந்த வேர்டில் முன்னாடி. இப்போ ரைட்டுன்ற வேர்டோட சேர்ந்தா ரீரைட்னா திரும்ப எழுது, அகெயின்ற மீனிங்கை தருது. அப்போ அப்படின்னா நாட், கைண்டாக இருக்கிறது, ரொம்ப இதாக இருக்கிறது. அன்கைண்டுனா காணிண்டா இல்லை அப்படின்றது தான், அதாவது நாட்டுன்ற அர்த்தத்தை கொடுக்குது இந்த அதே மாதிரி ப்ரீனா முன்னாடியே, ப்ரீகேஜிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்கேஜிக்கு முன்னாடி பண்ணுறது தான் ப்ரீகேஜி. அப்போ ப்ரீனது பிஃபோர், ப்ரீமேடு அப்படின்னு சொல்கிறான். டிஸ்னா நாட் இல்லை ஆப்போசிட்னு சொல்லலாம். ஹானஸ்ட்னா நேர்மையாக இருக்குது, டிஸ்ஹானஸ்ட்னா நேர்மையற்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே டிஸ்ன்ற வார்த்தை. நிறைய பேர் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு எப்படி வரும்லாம் நம்ம வந்து பழக்கத்தில் தான் வரும். இதுக்கு தான் இதை போடணுமான்றது இது வராது. இது ஓரளவுக்கு மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மீனிங்கை வச்சு நம்மளால் பண்ண முடியும். நான் அப்படின்னா நாட் அல்லது நான் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் அப்படின்னா ராங் அல்லது பேடாக நடந்துக்கிறது. மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா பேட் பிஹேவியரை தான் மிஸ்பிஹேவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ரிஃபிக்ஸுன்ற வேர்டு வந்து முன்னாடி சேர்க்குறது, ஒரு வேர்டில் முன்னாடி சேர்த்து லெட்டர்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஸோ இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த டேஷ் பெய்டு இந்த இடத்துல இந்த டேஷில் வந்து அன் வருமா, பை வருமா, போஸ்ட் வருமா, பேனா, நானா, இம்மா, இன்னா, ஃபோரா, டியா, ப்ரீயான்னு இந்த 10 இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட 10க்கு 10 நீங்கள் வாங்குறீங்களான்னு பாருங்கள். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சேலஞ்சாக இருக்கும். இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் இதை இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து உட்காந்து போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ப்ரிஃபிக்ஸ்னால் இந்த வேர்டோட மீனிங்கே சேஞ்ச் ஆகிடும். இந்த வேர்டை போட்டோடனே இந்த வேர்டோட மீனிங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு உங்களோட வொக்கபுலரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரெடியாக இப்போ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களா? உங்களோட 10 இதையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்களா பார்த்துக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஆன்சர்ஸ்: ப்ரீபெய்டு, ஃபோர்நூன், நான் வயலன்ஸ், inactive, unknown, post box, impossible, bicycle, demerit, PAN card. ப்ரீபெய்ட்னா முன்னாடியே கட்டிடுறது. ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் ஃபோர்நூன் அப்படின்னு. மார்னிங்கில் நடக்கிறது ஃபோர்நூன், ஆஃப்டர்நூன்றது மத்தியானத்தை தான் ஆஃப்டர்நூன் சொல்கிறோம். அப்போ மார்னிங்கில் இருக்கிறத ஃபோர்நூன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி வயலன்ஸ், நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்ஆக்டிவ், ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஆக்டிவ்னு சொல்லுவோம். இன்ஆக்டிவாக இருக்கா அப்படின்னா ஆக்டிவாக இல்லைன்றத இன்ஆக்டிவ். அது மாதிரி நோன்னா தெரியும், அன்னோன்னா தெரியாது. அப்போ பாக்ஸுக்கு முன்னாடி போஸ்ட்ன்ற வார்த்தை பார்த்தா போஸ்ட் பாக்ஸ், பாசிபிளுக்கு இம்பாசிபிள். அந்த மாதிரி ஒரு வார்த்தையோட அர்த்தத்தையே மாற்றக்கூடிய வலிமை இந்த ப்ரிஃபிக்ஸுக்கும் சஃபிக்ஸுக்கும் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வாரம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரிஃபிக்ஸில் மனசு தளர்ந்து விடாதீங்க. அடுத்து சஃபிக்ஸ் இருக்குது, சஃபிக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ சஃபிக்ஸ்ன்ற வேர்டு ஒன்றும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இதில் வந்து முன்னாடி சேர்த்தோம், இப்போ வந்து பக்கத்தில் சேர்க்க போகிறோம். இப்போ பிரேக்குன்ற வார்த்தை இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் பிரேக்கபிள், லைக்கபிள், ரெஸ்பான்சிபிள், ரிவர்சபிள்னு பிஎல்இ ஏபிஎல்இயாவது ஐபிஎல்இயாவது ஜாயின் பண்ணுறோம். அதுமாதிரி எலக்ட்ரிக்கல், ஃபேஷியல், மேஜிக்கல், ட்ராபிக்கல் அப்படின்னு ஏஎல்லாவது ஐஏஎல்லாவது சேர்க்குறோம். அதே மாதிரி இஎஸ்டி ஐஇஎஸ்டி, க்ளோசஸ்ட், ஃபேரஸ்ட், மைட்டியஸ்ட், வைசஸ்ட், பியூட்டிஃபுல், டவுட்ஃபுல், ஹோப்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல், எல்லா இடத்துலையும் ஃபுல் ஆஃப் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும்போது, மோஸ்ட்ன்றது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும்போது இந்த இஎஸ்டி சவுண்ட் வருது. ஏபிள் டு பி அப்படின்னா இந்த இடம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சஃபிக்ஸ்னால் இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய இருக்குது. சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 10 எடுத்திருக்கேன். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 10ஐயும் ஃபில்அப் பண்ணி பாருங்கள். இந்த ஒபீடியன்ட் பக்கத்தில் ஆர் வருமா, ஐடிவை வருமா, எல்வை வருமா, ஃபுல் வருமா, லெஸ்ஸான்னு இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிறத வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ரெடியாக, நீங்கள் தயாராக இருக்கீங்களா பாருங்கள். ஆன்சர் சொல்லலாம். obediently, truthful, management, soundless, fruitfulness, sailor, enjoyable, familiarity, maker, கிச்சனெட். ஒபீடியன்ட்லேயும் கீழ்ப்படுகிறது. ட்ரூத்ஃபுல், அதாவது ட்ரூத்னா உண்மை, தங்கள் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு அழுத்த திருத்தமாக சொல்லும் போது அந்த ஃபுல்லு, மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஏன் சேர்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியாது. ஒரு சில வார்த்தைகளோட ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில எழுத்துக்களை சேரும்போது அதுக்கு இன்னும் ஒரு அழுத்தமாக இல்லை இன்னும் ஒரு அர்த்தம் பொதிந்த வார்த்தையாக அது வந்து மாறும். அப்போ தான் அந்த கிச்சன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிச்சனேட்டுன்னு சமையல் கிடந்த அந்த பாத்திரங்கள், அந்த இது ஃபுல்லாக அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக சொல்கிறது தான் கிச்சனேட் அப்படின்றது. அந்த பொருள் இது எல்லாம் வச்சுருக்கிறது தான் கிச்சனேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நல்லா இந்த ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இப்போ கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி, அன்பு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரைடே ஃபவுண்டேஷன் சொல்லித்தரோம். இதையே வேக்கப் வித்தின் சேனலில் போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். மியூசிக்கோடு இருக்கும். நன்றி, சுபதினம்.